சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பராக வித்தியாசமான முறையில் மட்டன் குழம்பு செஞ்சுருக்கேன். இன்றைக்கி சண்டே சமையல் எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு அண்ட் கார்லிக் பெப்பர் சிக்கன் ரோஸ்ட்டு தான். இங்கே யூஎஸில் டெக்ஸஸில் நான் இருக்கேன். இங்கே வந்து புரட்டாசி மாதம் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுறது. இந்தியாவில் டியூஸ்டேலேருந்துன்னு சொன்னாங்க. ஸோ நாளையிலேருந்து புரட்டாசி ஸ்டார்ட்னால இன்றைக்கி வீட்டில் மட்டன் சிக்கன் அண்ட் ஷெம்பு கறி தான். சூப்பரான சமையல் இன்றைக்கி செம்மையாக இருந்தது. எல்லாமே டெஃபினட்டாக நீங்கள் இந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம நாளைக்கு புரட்டாசினா இருக்கிற எல்லா நான்வெஜ்ஜும் வாங்கிட்டு வந்துடுவோம். அது ஏன்லாம் நமக்கு தெரியாது. இன்றைக்கி மட்டன் சிக்கன் ஷ்ரிம்ப் எல்லாமே செய்யணுன்றதுனால எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் செய்ய போகிறது மட்டன் குழம்பு தான். ஸோ அதனால் மட்டன் எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி உப்பு போட்டு மஞ்சள் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் எடுத்துப்போம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துப்போம். இப்போ ஸ்பைசஸ் நான் வச்சுருக்கேன், எல்லா ஸ்பைஸும் போடலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் என்னென்ன சேர்த்துருக்கேன்ட்டு. இப்போ இந்த ஸ்பைசஸை ஆட் பண்ணிப்போம். பிரியாணி இலை 2 ஆட் பண்ணிப்போம். கருவேப்பிலை, ஆனியனை நல்லா பொடியாக நறுக்கி ஒரு 450 கிராம் டு 500 கிராம்ஸ் கிட்டே இருக்கும். நான் எடுத்துருக்குது 1 கேஜ் மட்டன் இன்னைக்கு. ஸோ அந்த 1 கேஜிக்கு ஒரு 500 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆனியனை சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்கள நல்லா வதங்கட்டும். இந்த ஆனியன் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் வரணும். ஸோ நான் இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இதை நல்லா வதக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இவங்களையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஸ்மெல் போன பிறகு தக்காளி பழம் ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிப்போம். பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். அந்த வதங்குற டைமில் நம்ம அரைக்க வேண்டிய பொருளை பார்த்துக்கலாம். தேங்காய், துருண தேங்காய் ஒரு 1/4 கப்பு, 3 பச்சை மிளகா, முந்திரி ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு, புதினா ஒரு கை அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரு பட்டை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. ஸோ இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அரைக்க வேண்டிய பொருள் என்னென்னன்றது. இப்போ இவங்கள ஒரு நல்ல பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா அவங்களுக்கு வெந்துடுது. அந்த டைமில் நம்ம ஸ்பைசஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். ஸ்பைசஸ் பவுடர் இவ்வளோ தான். நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இவங்கள நல்லா நம்ம வதக்கி எடுத்துப்போம். இது நல்லா உங்களுக்கு மிளகாத்தூள் ஸ்மெல் போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணோம். அரைச்ச பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா நல்லா நம்ம இது எல்லாமே போட்டு அரைச்சாச்சு இல்லையா. இதில் இப்போ லாஸ்ட்டாக நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இப்போ இவங்கள நல்லா நம்ம மறுபடியும் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம தேங்காய் துருவெல்லாம் போடும் போதே நம்ம அரைச்சி வச்சுக்கலான்னு இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மிளகு ஜீரகம்லாம் நல்லா அரைப்பட்ட பிறகு இந்த மிளகாத்தூள் சேர்க்கும் போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி சேர்த்தேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி அரைக்கணுன்னா கூட தாராளமாக அரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு இது நல்லா உங்களுக்கு வதங்கிருச்சு. நம்ம மட்டனை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிப்போம். மட்டன் நான் வந்து 1 கேஜி நல்லா ஒரு 4 to 5 விசில் விட்டுருந்தேன். நல்லாவே உங்களுக்கு மட்டன் வெந்துடுது. இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டு வந்து நான் நல்லா திக்காக அரைச்சி வச்சுருக்கேன். நல்லாவே திக்காக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிறகு நம்ம இதெல்லாம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்மெல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில். ஏன்னா வந்து மின்ட்டு அண்ட் அந்த மசாலாலாம் சேர்த்தது வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு ஸ்மெல் கொடுக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மட்டனை வேக வச்ச தண்ணி இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். நான் கரெக்டான மட்டனை வேக வச்சு அதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி தான் இருந்தது. ஸோ 3 கப்பு தண்ணி 1/2 கப்பு நான் வந்து மட்டன் தண்ணி ஆட் பண்ணி கொத்தமல்லி தாழை நல்லா போட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் இதை கொதிக்க வைக்கணும். மட்டன் வேக வைக்கும் போதே நான் வந்து உப்பு சேர்த்துருந்தேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் வேக வைக்கும் போது சேர்த்துருந்தேன். வெங்காயம் விதக்கும் போது 1 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. உப்பு மட்டும் நான் கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன். சூப்பராக கரெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கார்லிக் பெப்பர் சிக்கன் ஃப்ரை தான். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக சிம்பிளாக நீட்டாக இருக்கும் அண்ட் பேச்சுலர் ஃபுட்டுன்னே சொல்லலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, இவங்க எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் 1 கிலோ சிக்கனுக்கு சேர்த்துருக்கேன். சப்போஸ் அரை கிலோ சிக்கனாக இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாமே 1 டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. இப்போ இவங்கள நல்லா ஒரு ட்ரையாக வறுத்து எடுத்துப்போம், ஒரு கோல்டன் ப்ரௌன் வரைக்கும். இப்போ நம்ம இதில் வரமிளகா சேர்க்கணும். நான் சேர்க்குற மிளகா பார்த்தீங்கன்னா குண்டு மிளகா நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு கலர் நல்லா வேணும்னா காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கோங்க. ஆனால் நம்ம பெப்பர் சிக்கன்னால பெப்பர் தான் ஃபஸ்ட்டு இது ஒரு ஹைலைட்டாக இருக்கணும். குண்டு மிளகா ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக நான் குண்டு மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இவங்கள நல்லா நம்ம வறுத்துக்கலாம். நான் காம்புக்கு இல்லாமல் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் அரைக்கும் போது இது ஒரு பவுடராக தான் நம்ம அரைக்க போகிறோம். காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து பீனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப்பு கிட்ட நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயிலில் வந்து ஒரு 30 to 35 பூண்டு பல், நல்லா தாராளமாக கருவேப்பிலை, உங்களுக்கு அந்த பூண்டு பொரியட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் அளவுக்கு வெங்காயம். இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும், இந்த பிரியாணிக்கெலாம் செய்வோம்ல அந்த அளவுக்கு. அதே மாதிரி பூண்டும் உங்களுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு வதக்கிப்போம். உங்களுக்கு வதங்கும் போதே நல்லா தெரியும், உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் எல்லாமே வரும். இந்த டைமில் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பூண்டு உங்களுக்கு நல்லா வதங்கியிருக்கணும் இந்த எண்ணெயில். இப்போ மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 50 கிராம்ஸ்க்கு மேலே சேர்க்க வேண்டாம், அப்புறம் வந்து கிரேவி மாதிரி ஆகிடும். ஸோ தக்காளி பழம் போடலைன்னா கூட நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரைக்கு. பட் தக்காளி பழம் சேர்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ 50 கிராம்ஸுக்கு மேலே சேர்க்காதீங்க. இப்போ உப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 1 கிலோ சிக்கனுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போட்டு இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க இந்த எண்ணெயிலேயே. இப்போ வதங்கின பிறகு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுவோம். இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா இடும். ஸோ வந்து நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். மேலே உங்களுக்கு வந்து ஹீட் வந்து அடிச்சிடும். ஸோ அதனால் அது பார்த்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, எனி யங்ஸ்டர்ஸ் பண்ணுறதா இருந்தால். அண்டு இப்போ வந்து நம்ம பவுடர் அரைச்சி வச்சாச்சு. காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் போட்ட மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 15 மிளகா கிட்ட போட்டேன். அண்டு மிளகு போட்டிருக்கேன். இதுதான் காரத்துக்கு, வேறு எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ மிளகா அண்ட் மிளகு இது 2 தான். இப்போ நம்ம எல்லா பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சது நான் 1 கிலோ சிக்கனுக்கு நான் போட்ட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் போட்டிருந்தேன். ஸோ எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம வதக்கணும். இப்போ அந்த தண்ணி போன பிறகு தான், நல்லா வற்றின பிறகு இந்த பவுடரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் பவுடர் சேர்த்துட்டு வதக்குங்க. கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளோதான். சிக்கனுக்கு வந்து ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ஒரு ரப்பர் மாதிரி ஆகிடும். சிக்கன் மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு மேலே வேக வைக்காதீங்க. நல்ல சிக்கனாக தான் கண்டிப்பாக உங்களுக்கு வெந்துடும். இப்போ எனக்கு இது ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு, வேறு எதுவுமே கிடையாது. தண்ணி வந்து ஒரு ட்ராப் நாயிடல, சிக்கனில் இருக்க தண்ணியிலேயே உங்களுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இது ஒரு ஸ்டார்டர் மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம். அப்படியே பிளேட்டில் போட்டு நல்லா சுட 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 எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அருமையான சிக்கனாக இருக்கும். இது மாதிரி மெத்தடில் நீங்கள் எப்போவுமே ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு பல் எவ்வளோ நல்லா சேர்க்குறோமோ நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் உங்களுக்கு, சூப்பர் ஸ்மெல்லு. அந்த ஸ்மெல்லோட இந்த சிக்கனை எடுத்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லை ஒயிட் ரைஸில் பிணைஞ்சி கூட சாப்பிட்லாம். மட்டன் குழம்பு அண்டு சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணலைன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணிவிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் பேச்சுலர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி. டக்குன்னு ஒரு சிக்கனை 1/4 கிலோ சிக்கன் வாங்கினீங்கன்னா கூட அழகாக நீங்கள் செஞ்சிடலாம். இன்றைக்கி சண்டே சமையல் எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ், மட்டன் குழம்பு, கார்லிக் பெப்பர் சிக்கன் ஃப்ரை. இது சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிபி. டாப் இன்றைக்கி இது தான் என்னோடய குட்டீஸ்க்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எறா தொக்கு. இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணதுனால நான் மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணலை. ஸோ இன்றைக்கி இந்த சமையல் தான் எங்கள் வீட்டில். நாளைக்கு பரோட்டா ஸ்டார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ரெசிபிலாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. என்னோட எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த செப்டம்பர் 24 வந்துச்சுன்னா என்னோட யூடியூப் சேனல் 1 இயர் ஆனிவர்சரி. அதுக்குள்ளே எனக்கு 580 சப்ஸ்கிரைபர் இருக்கிறது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.